திருச்சியில் இருக்கிற திருத்தலையூர் சப்தரீஸ்வரர் கோவில். இங்க இறைவன் சப்தரீஸ்வரர், இறைவி குங்குமவள்ளி இருக்காங்க. இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பழமையான சிவன் கோவில். சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து ராவணனுக்கு காட்சி கொடுத்த வரலாறும் இந்த கோவிலுக்கு சொல்லப்படுது. சப்த ரிஷிகள் வழிபட்டதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ராமாயண காலத்துக்கே முந்திய கோவில் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குங்க. ராவணன் தன்னுடைய தலைகளை திருகி யாகத்துல வீசியதால ஆதியில திருகு தலையூர் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்த இந்த ஊர் காலப்போக்குல மருவி திருத்தலையூர் அப்படின்னு மாறி இருக்கு. இலங்கையிலிருந்து ராவணன் கைலாயம் நோக்கி கிளம்பி வரக்கூடிய வழியில இந்த பகுதி வனாந்திரமா இருப்பதை பார்த்து இங்கேயே தங்கியிருக்காரு. இந்த பகுதியில யாகம் வளர்த்து சிவபெருமான வழிபட்டு இருந்த சப்த ரிஷிகள் 10 தலை ராவணனை பார்த்ததுமே பயந்து நடுங்கி மருத மரத்துல ஐக்கியமாறாங்க. அந்த மரமே இத்திருக்கோவிலின் தல விருட்சமா மாறுது. ரிஷிகள் வழிபட்ட லிங்கத்தை நான் வழிபறதா அப்படின்னு நினைச்ச ராவணன் உடனடியா புற்று மண் எடுத்து புதுசா அவனுடைய கைகளாலேயே ஒரு பெரிய சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபட ஆரம்பிக்கிறாரு. தனக்கு சிவபெருமான் நேர்ல தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு யாகங்கள் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா சிவபெருமான் தரிசனம் கொடுக்கவே இல்லை. நாட்கள் கடந்து யாகமும் தொடர்ந்து ரொம்பவும் வெறுத்து போன ராவணன் ஒரு கட்டத்துல தன்னுடைய 10 தலைகளை ஒவ்வொன்னா திருகி யாகத்துல வீசுறாரு. அப்படி 9 தலைகளையும் திருகி வீசி ஒரு தலை மட்டுமே மிஞ்சுது. அப்பவும் சிவபெருமான் காட்சி கொடுக்கல. தன்னுடைய 10வது தலையையும் திருகி யாகத்துல வீச முயற்சி பண்றாரு ராவணன். மனம் கசிந்து போன சிவபெருமானோ தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்தபடி ராவணனுக்கு காட்சி கொடுக்கிறாரு. அதோட ராவணனால திருகி வீசப்பட்ட 9 தலைகளையும் சிவபெருமானே வரமளித்து ராவணனுக்கு ஒட்ட வச்சு மறுபடியும் அவனை 10 தலை ராவணனா உருவாக்குறாரு. இவ்வளவு சிறப்புகளை கொண்டதுதான் இந்த கோவில். சோ ராவணனால உருவாக்கப்பட்டதுனாலதான் திருத்தலையூர் சப்தரீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லப்படுது.